குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வேத படிப்புக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நானும் வாழ்த்துகிறேன். நிச்சயமாக வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:4 சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லி, ஒன்று எப்படியாக ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல என்று சொன்னது போல அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பம் இருக்கிறதாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய ஒரு விருப்பம், மனதின் ஒரு விருப்பத்திற்காக இந்த இடத்திலே கர்த்தரை இன்னும் நாங்கள் அறிந்து கொள்ளபடியாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறபடினாலே, நிச்சயமாக நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, இந்த தேவனுடைய சமூகத்திலே தேவனை அறிகிற அந்த அறிவின் பிரகாரம் அறிவுக்காக நாங்கள் வந்திருப்பது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பிரயோஜனமான காரியம்தான். எந்த ஒன்றும் ஒரு விருதாவான காரியம் என்று நாங்கள் யோசிக்கக்கூடாது. சில வேளைகளிலே நாங்கள் ஏதோ நெடுகளும் வருகிறோம், நாங்கள் தான் வருகிறோம் என்று சொல்லி கூட அப்படியான ஒரு மன சலிப்புக்குள்ளும் போகக்கூடாது. ஆமேன். ஆகவே ஏனென்றால் இது கர்த்தருக்குள்ளாக எங்களை இந்த சத்தியம், வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனாலே கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக வருகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அந்த தேவனை அறிகிற அறிவு ஒரு மேன்மையான காரியங்களுக்குள்ளாய் அல்லது ஒரு முன்னேற்றங்களுக்குள்ளாய் அல்லது ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக எங்களை நடத்துகிறதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லி நீதிமொழிகளிலும் சொல்லப்படும். பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. ஆகவே நாங்கள் தேவனை அறிகிற இந்த அறிவிலே நாங்கள் எவ்வளவுத்திற்கு நேரங்களை, காலங்களை, எங்களுடைய பிரயாசங்களை நாங்கள் செலுத்துவது நிச்சயமாய் அதிலே எங்களுக்கு ஒரு வீணான காரியமாக போகாது. உலகத்திலே பல காரியங்கள் அறிகிறோம், பல படிப்பு காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த அறிவிலும் பல நோவுகள் இருக்கின்றதான் வேதம் சொல்லும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு பெருக பெருக பல விடயங்களிலே இன்னும் அந்த அறிவின் பிரகாரம் பல விதங்களிலே எங்களுக்கு நோவுகள் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இன்னும் ஒரு விடுதலைகளையும் சமாதானங்களையும் ஆறுதல்களையும் எங்களுடைய வாழ்க்கைகளிலே இன்னும் நாங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளாக ஒரு திடமாக அல்லது இந்த பூமியிலும் தேவனுக்குள்ளே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கலாம். ஏன் நாங்கள் கர்த்தரை இதெல்லாம் தேவனை அறிகிற அந்த அறிவிலே இன்னும் நாங்கள் ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் தேவனுக்குள்ளாக எங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமாம். இதிலே ஒரு சலிப்பு வரக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு. என்றால் இது அவருடைய சித்தமாக, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இதை அறியும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டாகிறது என்று அங்கே யோவானிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல 2 தீமோத்தேயு 3:16-17 வாசியுங்கள். அதிலும் கூட சொல்லப்படுகிறது காரியம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். பாருங்கள், இதுல கூட சொல்லப்படுகிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் ஒரு தேறினவனாக இன்னும் தேவனுக்குள்ளாக ஒரு முன்னேற்றத்துக்குள்ளாக அங்கே மாறத்தக்கதாகவும் எந்த நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு
தேவனுடைய வார்த்தைகள் எங்களை எப்படியெல்லாம் நடத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அடுத்த உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தெழுதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறதா. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வேத படிப்பிலே நாங்கள் இந்த விடயத்தை சொன்னாலும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக வேதத்தை தியானிக்கிறதிலும் கூட வேதத்தை அறிகிற அந்த அறிவிலே நாங்கள் எங்களை இன்னும் அதிகமாக எங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த வேதத்தை நாங்கள் படிப்போமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு மாற்றமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏதுவாகவே இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆமென். என்னால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாக, இதில் சொல்லப்பட்டது போல ஆவியினால் அருளப்பட்ட தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பல காரியங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தை அல்லது தேவனை அறிகிற அந்த அறிவு எங்களை ஒரு கீழாக நோக்கி போவதற்கு ஏதுவாக அல்ல, எங்களை மேலாக இன்னும் கர்த்தருக்குள்ளே நாங்கள் அவரை இன்னும் பற்றி கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை, இந்த பூமியிலும் ஒரு ஆசீர்வாதமான நிலைகளில் இருப்பதற்கு ஏதுவாகவே தேவனை அறிகிற அந்த அறிவின் காரியம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். வெளிப்பட. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3:8 சொல்லுகிறார், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் அந்த மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் எவ்வளவுத்துக்கு படித்தவர், எவ்வளவு காரியங்களை அறிந்தவர், ஆனாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி அவரை அறிகிற அறிவு எவ்வளவுத்துக்கு மேன்மை, எவ்வளவுத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அவைகளை நஷ்டம் என்று தனக்குள்ளே தன்னுடைய காரியங்களிலே எப்படியெல்லாம் உலக பிரகாரமான ஒரு உயர்வு, உலக பிரகாரமான மேன்மையான நிலைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது தான், அதுதான் மேன்மை, அதன் பிரகாரம் வருகிறது தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை எப்படியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த வசனத்தினாலே உண்டாகிற விசாலத்தை குறித்து நாங்கள் பிரத்யோகமாக இந்த வேத படிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம். உண்மையாக பல காரியங்கள் விசாலம் என்று நாங்கள் அதை பிரத்யோகமாக வைத்து நாங்கள் படித்து கொண்டு வந்தாலும் பல விடயங்கள் வேதத்தை அறிய எங்களுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் இன்னும் ஒரு சீர்படுத்தல்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகளை இன்னும் சரிப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்வதற்கு எங்களுடைய தேவனுடைய வார்த்தை எங்களை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னும் நாங்கள் வளர வேண்டும். ஆமென். இன்னும் நாங்கள் எங்களை ஒரு வாஞ்சை உள்ளவர்களாக கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நாங்கள் ஒரு வாஞ்சிக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏனால் தேவனை அறிய நீங்கள் உங்களுக்கு தெரியும், சகேயுவை குறித்து வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக சகேயு இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவன் பார்க்க வகைதடினான். அங்கே இயேசு எப்படியாக அவனுடைய உள்ளத்தின் அந்த விருப்பத்தை அறிந்து அவரை சந்தித்தார். அவரோடு அங்கே ஆகாரம் உட்கொள்ளும்படியாக அவருடைய வீட்டுக்கு அவர் போய்கொண்டிருக்கும் பொழுதே அவன் பல காரியங்களிலே சொல்லுகிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வேண்டினது உண்டானால், யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் காரியங்களை செய்தால் நான் திருப்ப எப்படியெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன அந்த 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 விடயத்துக்குள்ளே என்ன காரியம் இருக்கின்றால், இயேசுவோடு நடந்து 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 போகும் பொழுதே அவனுக்குள்ளே ஒரு மாற்றம். அதைத்தான் நான் சொல்கிறேன். கர்த்தரை அறிய எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் விட்டு விடுவதற்கு, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஏதுவாயிருக்கும். இயேசுவோடு இயேசு அவரோடு பேசிக்கொண்டு போயிருக்கலாம், அல்லது அவருடைய பிரசன்னமே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவதற்கு ஏதுவாக அவன் அறிக்கை பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடுதான் சொல்கிறார், நீயும் ஆபிரகாமிற்கு குமாரனா இருக்கிறார் என்று சொல்லி அந்த வேத பகுதியை நீங்கள் வடிவாக அழகாக இன்னும் தெளிவாய் படிக்கலாம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தரை அறிய எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும். கர்த்தருக்குள்ளாக எங்களை நாங்கள் அப்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக இன்னும் எங்களை எப்படி
அந்த பெரேயா பட்டணத்தார் அந்த தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கிலும் வேதத்தை ஆராய்ந்து படித்ததினாலே அவர்கள் நற்குணசாலிகளாய் அவர்களை பார்க்கிலும் இருந்தது போல நாங்கள் கர்த்தரை எவ்வளவுத்திற்கு அறிய வாஞ்சிக்கிறோமோ நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை நாங்கள் பிரதிபலிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு நாங்கள் இந்த விசாலத்தின் ஆண்டிலே விசாலம் எப்படி வசனத்தினால் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் அதை முன்வைத்து நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். அதனால்தான் சங்கீதக்காரன் 119:45 சொல்லுகிறார், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினால் விசாலத்திலே நடப்பேன். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த வேத படிப்பிலே தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தினாலே நாங்கள் எப்படி இன்னும் ஒரு விசாலத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு கர்த்தர் என்ன, அவருடைய வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து கர்த்தர் எங்களோடு இந்த நாட்களிலே அவருடைய வார்த்தைகள் மூலமாய் வேதத்திலே மூலமாக எங்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். நிச்சயமாக கர்த்தருக்குள்ளாக அந்த வார்த்தைகள், இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய கட்டளைகளை ஆராயும் பொழுது நான் ஆராய்கிறபடினாலே விசாலத்திலே நடப்பேன் என்று சொன்னது போல ஒரு விசாலங்களுக்குள்ளாக ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஒரு ஆசீர்வாதமான அந்த விசாலத்துக்குள்ளே கடந்து செல்வதற்கு ஏதுவாக கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். நாங்கள் இந்த வசனத்தினாலே உண்டாகிற விசாலத்தை குறித்து பல காரியங்களை வேதத்தில் இருந்து நாங்கள் படித்தோம். சென்ற நாட்களிலும் வசனத்தின் நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், துன்பங்களை கண்டு நாங்கள் இடறல் அடையக்கூடாது. நாங்கள் அந்த வசனத்தின் நிமித்தம் துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆனால் அதனாலே நாங்கள் இடறல் அடையக்கூடாது என்று சொல்லி நாங்கள் சில 2 வாரங்களாக நான் விசுவாசிக்கிறேன் பார்த்தோம். அதற்கு முன்பதாக வசனத்தை எப்படி சில உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதெல்லாம் எப்படியாக அந்த வசனம் பலன் கொடுக்காதபடி அதை அங்கே தடுக்கிறது என்பதை கூட பார்த்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் நாங்கள் படித்து படித்து கர்த்தருக்குள்ளாக இன்னும் எங்களை அவருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் தியானிக்க போகிற காரியம், தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு விருப்பமானபடி அல்லது நாங்கள் விரும்புகிறபடி, எங்களுடைய மனசும் விரும்புகிறது படி வரும்பொழுதுதான் தேவனுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக அல்லாமல், நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகள் எப்படி வந்தாலும் அது என்னுடைய மனசுக்கும் மாமிசத்துக்கும் விருப்பம் இல்லாதது போல இதெல்லாம் கஷ்டம் என்று சொல்வதற்கு ஏதுவாக இருந்தாலும் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடக்கூடாது. அதைத்தான் நான் இந்த நாளிலும் கூட இந்த வேத படிப்பிலே முக்கியப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய வசனத்தினாலே ஒரு விசாலத்தை நாங்கள் காண வேண்டுமானால் தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது, அல்லது தேவனுடைய ஆலோசனைகளுக்கு முரணாக நடக்கும்படி எங்களை நாங்கள் விட்டுவிடக்கூடாது. முரணாக நடப்பதற்கு எங்களை விட்டு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆலோசனைகள், தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 73வது அதிகாரம் 24வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை வாசிக்கலாம். ஏனென்று சொன்னால், நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் சில ஆலோசனைகளுக்குத்தான் நாங்கள் எங்களை உடனே ஒப்பு கொடுக்கிறோம். சில ஆலோசனைகளை நாங்கள் கேட்டாலும் நல்லது என்று சொல்லி எங்களுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுப்பதற்கு நாங்கள் அதை தடை பண்ணுகிறவர்களாக அல்லது அதை நாங்கள் விட்டு விடுகிறவர்களாக அல்லது தள்ளி விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதை பாருங்கள், தேவனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கிறது. 73:24 வாசிங்கள். 73:24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஆமென். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். முடிவிலே என்னை மகிமை. அப்படி என்று சொன்னால், தேவனுடைய ஆலோசனையின் பிரகாரம் நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய முடிவு ஒரு மகிமையான
மேன்மையான முடிவாகவே இருக்கும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்ன ஆலோசனைகளை சொன்னாலும் நாங்கள் அதை தள்ளி விடுகிறவர்களாக அல்லது அதற்கு முரணாக எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் செயற்படுத்தி விடக்கூடாது. ஆமென். பல பல காரியங்களை நாங்கள் வேதத்திலே அறிகிறோம். அல்லது நடைமுறை ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள் எங்களுக்கு தெரிந்த ஆலோசனைகள், அடிக்கடி கேட்ட ஆலோசனைகளாக இருக்கலாம். உதாரணமாக ஒருவரை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பதனாலே எங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. சகோதரனை அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதலை குறித்து இந்த 2 வாரமாக சகோதரன் சென்ற நாளும் சென்ற கிழமையிலும் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும், அதுக்கு முன்பதாக மூத்த ஊழியக்காரன் சொன்னார், எப்படி தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் ஒரு மாய்மாலம் இல்லாத அன்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இப்படி கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவோ பல ஆலோசனைகளை சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்கிறோம், வேதத்திலே இருக்கிறது தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவுத்திற்கு அந்த வார்த்தைகள், அந்த ஆலோசனைகளுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நானும் நீங்களும் நடக்கிறோம் என்பதை வைத்துத்தான் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் பிரகாரம் எங்களுக்குள்ள ஒரு விசாலத்தை கர்த்தர் தருவார். என்றால் சங்கீதக்காரன் இந்த 73 இந்த 24 அந்த ஆசாப் என்ற அந்த சங்கீதத்தை எழுதின அந்த மனுஷன் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின் படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். அவே கர்த்தருடைய ஆலோசனை தான் தேவ பிள்ளைகளே எனக்கும் உங்களையும் ஒரு விசாலத்தில் ஒரு மகிமையான ஒரு நிலைக்குள்ளே அந்த முடிவுக்குள்ளாக நிறுத்துகிறதாக இருக்கிறபடினாலே நாங்கள் என்ன ஆலோசனை, நான் உதாரணமாக இந்த காரியத்தை சொன்னேன், அல்லது சரி கோபப்படக்கூடாது, அல்லது இப்படி அன்பு கூறுகிற காரியங்கள் இப்படியாக பழிக்கு பழி வேண்டக்கூடாது என்றெல்லாம் இப்படி பல நாளாந்த எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் கர்த்தருக்குள்ளாக இப்படி செய்தால் ஆண்டவருடைய காரியங்களிலே நாங்கள் எப்படி அடுத்த கட்ட நிலைகளிலே கர்த்தர் எங்களை உயர்த்துவார் என்று கர்த்தர் ஆலோசனைகளாக சொல்லும் பொழுது அதை நாங்கள் தள்ளி விடுகிறோமா அல்லது அதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோமா என்பதை தேவனுடைய வார்த்தை, இது உங்களுடைய வார்த்தையப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு எதிராகத்தான் அவர் இப்படியாய் எழும்பினார், பேசினார், அல்லது என்னை எவ்வளவு துக்கப்படுத்தினார், நான் நன்மை செய்தேன், எனக்கு தீமை செய்தார், ஆனாலும் உடைய வார்த்தையின் பிரகாரம், ஆமென், வார்த்தையின் பிரகாரம் நான் அவரை மன்னிக்கிறேன், அவரோடு நான் ஒப்புரவாகிறேன், அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தினாலே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆலோசனையின் பிரகாரம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உதாரணமாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயுவின் புஸ்தகத்திலே, நீ காணிக்கை செலுத்த வரும் பொழுது எப்படி ஒரு சகோதரனிடத்திலே குறை உண்டு என்று நீ கண்ட, அதை வாசிங்க 5:23. அது அந்த வார்த்தையிலே சொல்லப்பட சின்ன சின்ன காரியம். இதில் நாங்கள் எப்படி எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம், இதெல்லாம் சிலவர்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை, அந்த ஆலோசனையின் பிரகாரம் எப்படி எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றி இருக்கிறோம். வாசிங்கள் மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆமென். பாருங்கள், இதுல என்ன ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று உன் காணிக்கையை உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாய் ஆகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கேட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, சரி காணிக்கை தான் செலுத்துகிறோம் என்று தேவனுக்குடைய பணங்களை கொடுக்கிறோம் என்று, கர்த்தருக்கு ஒரு துதியாக, ஆராதனையாக, காணிக்கையாக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது கூட நாங்கள் ஒரு சகோதரனோடு நாங்கள் ஒரு பகையோடு மன கசப்போடு அல்லது ஏதாவது ஒரு குறைவோடு
எங்களுக்குள்ளாக நான் இருந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியோ அல்லது கர்த்தருடைய காரியங்களை செய்தால் அது மனுஷர்களுக்கு முன்பாக நல்லதாக தோன்றலாம். ஆனால் கர்த்தர் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே என்ன குறை இருக்கிறது, யாரோடு கோபத்தோடு இருக்கிறேன், யாரோடு பகையோடு இருக்கிறேன். ஆகவே இதெல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ சரி அவர்தான் பிழை செய்தாலும் நாங்கள் போய் அல்லது எனக்கு குறை ஒரு கசப்பு இருக்கிறது என்றால் நான் கர்த்தரிடத்திலே அதை கர்த்தரிடத்திலும் கூட ஒப்புரவாகாமல் எல்லாவற்றையும் மனசிலே வைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளாக என்னுடைய காரியங்களை செலுத்துவேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே நான் என்ன சொல்லுகின்றால், தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிட வேண்டாம். தெரிகிற வார்த்தைகள் தான். ஆமென். பிரசங்கில நாங்கள் பார்க்கிறோம், நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுப்பதே நலம். இல்லையா? அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. ஏன் அதை நான் சொல்றேன் என்றால், நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் தேவ ஆலயத்திலே கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? இங்க பிரசங்கி 5:1 அதிலே சொல்லப்படுகிறது. அதை நான் வாசித்த பொழுது இப்படியாக அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். பிரசங்கி பாருங்கள், வாசியுங்கள் அந்த 5:1. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ஆமா, என்ன இதுல சொல்ல, தேவாலயத்துக்கு போகும் நடையை காத்துக்கொள் அப்படி என்று சொன்னால் என்ன? நாங்கள் தேவாலயத்துக்கு போறோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆண்டவிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும். சகோதரனோடு எந்த ஒரு கசப்பில்லாதபடி கர்த்தருக்குள்ளாக ஆராதிக்க வேண்டும். எந்த ஒரு குறைவில்லாதபடி, மனக்கசப்பு இருந்தால் ஒருவரை மன்னித்து, இப்படியாக கர்த்தருக்குள்ளா எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் இதை விட்டு நாங்கள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம். அப்படி செவி கொடுக்க சேர்வதே நலமென்றால், நான் அந்த ஆலோசனைகள் எல்லாம் விட்டு நான் என்ற மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன், அவர் இது செய்தார், இல்லை எனக்கு கோபம் இருக்கிறது, அது வரட்டும், நாள் இருக்கிறது, எப்படியாவது ஒரு நாளைக்கு அல்லது அடுத்த இது முடிஞ்சாப்புறாவது போய் ஒரு கால் அவரை கேட்க இருக்கிறேன். இப்படியான செயற்பாடோடு இருந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போமா இருந்தால், மூடர் பலியிடுகிறது என்று தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலாம், செவி கொடுக்க சேர்வதே நலம். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் கர்த்தரை ஆராதிப்பதுதான் நலம். அப்படி செய்யலை என்று சொன்னால் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்களா? அவை கர்த்தருடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நானும் நீங்களும் என்னைக்கும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். நாங்கள் தேவனை அறியத்தான் எங்களுடைய காரியங்களே சீர்படுத்தல்கள் எங்களுக்குள்ளே உண்டாகிறது. இதனாலே நாங்கள் இதுவரைக்கும் இப்படி செய்துட்டோமே என்றெல்லாம் குற்ற உணர்வு வேணும். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, இல்லை என்ற இருதயத்திலே இப்படியாக ஒருவரோடு மன கசப்பு இருந்ததே, மன்னியாத தன்மை இருந்ததே, கோபம் இருந்ததே, இப்படி எனக்கு எதிராக பல காரியங்கள் யாராவது செய்திருப்பார்கள், அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நான் மன்னித்து, நான் ஆண்டவரோடாவது ஆண்டவருக்குள்ளேயாவது நான் ஜெபித்து, சில வேளைகளில் சகோதரனோடு சகோதரியோடு போய் ஒப்புரமாக முடியாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளாக எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டாவது தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஆராதிக்க வேண்டியது. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஆலோசனை இப்படித்தான் என்றால் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு விருப்பம், நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் நடப்பேன், இப்படித்தான் நான் எல்லா காரியங்களையும் செய்வேன் என்று சொன்னால் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடுகிறோம். உதாரணமாக இப்போ எல்லாருக்கும் ஓகே, ஒருவர் ஒரு காரியத்தை செய்து விட்டார், கோபம் வருகிறது, ஏதாவது அவருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்.
என்ன இந்த வார்த்தையில உள்ள ஒரு வெளிப்பாடு என்றால், சர்ப்பத்தை போல தேளை போல எங்களுக்குள்ளே இருக்கும். இவருக்கு எப்படியாவது கொத்தி விடணும். அதாவது என்ன சொல்றேன்டா, ஏதாவது அவருக்கு செய்தாத்தான் அவருக்கு விளங்கும் என்று சொல்லி, சர்ப்பத்தை போல தேள்களை போல தேவனுடைய பிள்ளைகளை எங்களுடைய எண்ணங்களில் வருகிற எல்லா சிந்தனைகளையும் அவருடைய வல்லமையினாலே நாங்கள் முறியடிக்க வேண்டும். தேவன் வல்லமையை தந்திருக்கிறார். அதனால்தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய ஆலோசனை அதற்கு விரோதமாக இப்படி சர்ப்பத்தை போல தேள்களை போல பழி வேண்ட வேண்டும், இவருக்கு எதிராக ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும், கோபம் இப்படியெல்லாம் அப்படி எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்குமா இருந்தால், அப்படியான அந்த காரியங்கள் தேவ பிள்ளைகள் அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் எங்களுக்கு எப்படி மிதிக்கிறதுக்கு அதிகாரம் தந்திருக்கிற அந்த கோபம் என்ற அந்த எப்படியாவது பழி வேண்ட வேண்டும், எப்படியாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த வேதனைப்படுத்தி மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த வல்லமைகளை நாங்கள் முறியடித்து கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரம் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமேன். கோபத்தை குறித்து கூட எபேசியர்ல சொல்லப்படுகிற எபேசியர்ல பாருங்கள் 4வது அதிகாரம் 26 உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். நான் என்ன சொல்றேன்றால், இதெல்லாம் ஆண்டவருடைய ஆலோசனைகளை தள்ளிவிட்டு நான் என்னுடைய மனசு மாம்சம் விரும்புறது போல நான் செயற்படக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் ஒரு விசாலத்தை காண வேண்டுமானால், கர்த்தருடைய ஆலோசனை என்ன சொல்லுகிறதோ, மரியாள் சொன்னது போல உம்முடைய வார்த்தைக்கு அடிமை நான் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கணும். அதை வாசிப்போம். எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். பாருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய கோபம் தணிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்படி என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள், அந்த கோபம் அப்படியே தொடர்ந்து கொண்டே வருமா இருந்தால் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. கோபம் சில வேளைகள் வருகிறது என்றால் அது தணிந்து விட வேண்டும். நான் தொடர்ந்து அடுத்த நாள் அப்படியே வைத்து நான் சொன்னது போல எப்படியாவது ஏதாவது அவருக்கு செய்து காட்ட வேண்டும் என்று சொல்லி காரியங்களை எனக்குள்ளே இருக்குமா இருந்தால் நான் கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறேன், பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. இதைத்தான் 2 கொரிந்தியர் 2:10-11 பாருங்கள். அதை வாசித்து சீக்கிரமாய் சில ஆலோசனைகளை சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11. 2 கொரிந்தியர் 10-11 வாசியுங்கள். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா. பாருங்கள், என்ன தேவனுடைய ஆலோசனை. மன்னிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆலோசனை. கோபப்படக்கூடாது, பழிக்கு பழி வேண்டக்கூடாது, நாங்கள் சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காம் நிந்திக்கிறவர்களுக்காம் ஜெபம் பண்ண வேண்டும், பகைக்கிறவர்களுக்காய் நன்மை செய்ய வேண்டும். இது தேவனுடைய ஆலோசனை. ஆகவே இந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் உட்படாமல் அந்த ஆலோசனையை தள்ளிவிடுவோமா இருந்தால் நாங்கள் வேறொரு காரியத்துக்கு நாங்கள் உட்படுகிறோம், அல்லது அந்த பிசாசுடைய ஆளுகைக்குள்ளே உட்படுகிறோம். இதனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அடுத்த வசனத்திலே சொல்றார், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அப்ப நான் மன்னிக்கலையேண்டா சாத்தானாலே மோசம் போகும். இதுதான் தேவ பிள்ளைகளே, நான் என்ன திருப்ப சொன்னால், தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட வேண்டாம். எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், நன்மை செய்தேன், தீமை செய்கிறாங்கள், எங்களுக்கு எதிராய் பல காரியங்களை செய்தாங்கள், மன்னிக்க முடியாது என்று அப்படியான நிலைகளிலே எங்களுடைய மனசும் மாமிசமும் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைக்குத்தான் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ எந்த நிலையிலும் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் நீங்கள் எல்லாரும் வேதத்தை படிக்கிறவர்கள், அதிகமாக தியானிக்கிறவர்கள், நாங்கள் ஆலோசனைகள் பல விதங்களிலே நாங்கள்
கேட்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், அல்லது வேறு தேவ ஊழியக்காட செய்திகளை கேட்கிறோம். இந்த ஆலோசனைகள் எங்களுக்கு தெரிந்தாலும் எங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்பாதபடி, இதில் சொல்லப்பட்டது போல நாங்கள் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் சாத்தானாலே மோசம் போகிறோம். கோபத்தோடு இருப்போம் என்றால் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது போல எங்களுடைய நடையை கர்த்தருடைய வார்த்தையின்படி காத்து கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் பலியிடுவோம் என்றால் மூடர் பலியிடுவது போல பலியிடுறோம். இதுதான் வசனம். அதனாலே எனக்கும் உங்களுக்கும், ஏனென்றால் அது அவர்கள் தீமை செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார் என்று அதில் அந்த முடிகிற பிரசங்கியில் சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்றேன்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலோசனைகள் இப்படித்தான் என்றால் அதற்கு எங்களை ஒப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவோம். ஆமென். எங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருக்குள்ளாய் சிறைப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய ஆலோசனைகள், ஆண்டவரே உங்களுடைய ஆலோசனை இப்படி சொல்லுகிறதப்பா, நான் இதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மற்றவர்கள் எதிராக எப்படியெல்லாம் கதைக்கட்டும், பேசட்டும், எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் போகட்டும், நாங்கள் தேவ சமூகத்திலே மன்னித்து நாங்கள் எங்களுக்குள்ளே அவர்களுக்குள்ளான ஒரு நேசத்தை, அன்பை தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவை இந்த ஆலோசனையின் பிரகாரம் எங்களை நடத்தி கர்த்தர் நிச்சயமாய் அந்த முடிவு ஆகிய அந்த மகிமையிலே எங்களை சேர்த்து கொள்வார். இந்த ஆண்டிலே எங்களுக்கு விசாலத்தின் ஆண்டென்று சொன்னது போல நிச்சயமாய் ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே எங்களை நடத்துவார். ஆமேன். உலகத்திலே சில வேளைகளிலே என்ன இப்படியெல்லாம் செய்கிறாங்கள், இப்படியெல்லாம் உனக்கு ஏளனமாக, இவ்வளவோ அவமானமாக பல விதமான பேச்சுக்கள், காரியங்களை போய் சந்தோஷமாய் கதைக்கிறீங்களே, பேசுகிறீங்களே என்று மற்றவர்கள் சில வேளை குறைவாக எண்ணலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளாக இது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு ஒழுங்கு, ஒரு வழிமுறை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தெரிந்த என்ன ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறதோ அதற்கு உங்களை முற்று முழுதாக அர்ப்பணிங்க. ஆமேன். அது நான் சொன்னது போல சில வேளைகளே எங்களுக்குள்ளே மாமிசம் எழும்பும், ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனாலும் வார்த்தை சொல்லுகிறது போல சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்போம். கொத்த நினைக்க வேண்டும், எப்படியாவது அவருக்கு ஏதாவது தீண்டி ஒரு காரியத்தை காட்ட வேண்டும், நான் யாரென்று சொல்லி அவருக்கு தெரியணும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் நினைக்காதபடி அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி அல்லது அவைகளை முறியடித்து, இல்லை அவரையும் மன்னிக்க வேண்டும், அவரையும் என்ற எங்களுக்கு இயேசு வேதம் சொல்லுகிறது அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடரும்படியா எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் எங்களுக்கு ஒரு மாதிரியாகவே வாழ்ந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. ஆமேன். அங்கே சங்கீதம் 32:8 கூட ஆலோசனை குறித்த சில வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. எப்படியாக நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர். ஏசாயாவிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த ஆலோசனைகளுக்கு, தேவனுடைய ஆலோசனைகள் எங்களை ஒரு கீழ் நோக்கி போக அல்லது தேவனுடைய ஆலோசனைகள் எங்களை ஒரு வெட்கப்படுத்துவதற்கல்ல, எல்லாமே ஒரு தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகத்தான் எங்களை நடத்துகிறார் இருக்கிறது. நீதிமொழிகள் 12:15 வாசியங்கள் இருக்கா? நீதிமொழிகள் 12:15 சில வார்த்தைகளை நான் சொல்லி சில உதாரணங்களை சொல்லிட்டு கடந்து செல்கிறேன். நீதிமொழிகள் 12:15 மதியீனனுடைய வழி அவர் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆமென். அப்ப தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நாங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதே போல நான் வாசிக்கிறேன் நீதிமொழி 19:20,
உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. அந்நிய காலத்தில் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைகள் எங்களை நாங்கள் தீமத்திலே வாசித்தோம். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி தேவனுடைய மனுஷன் தேறினவனாக எங்களை நிறுத்தும்படிக்காய் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவை கர்த்தருடைய ஆலோசனைகள் எங்களை இன்னும் ஒரு ஞானம் உள்ளவர்களாக, எதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஞானம் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு இருக்கும் பொழுது, அந்த ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு நடக்கும் பொழுது அப்படியாக எங்களை ஒரு ஞானம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆமேன். நீதிமொழிகள் 11, இந்த ஆலோசனை குறித்த சில வார்த்தைகள் நீதிமொழிகள் 11, 14, 15, 22 பாருங்கள். 11 நீதிமொழிகள் 11, 14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமென். ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அல்லேலூயா. ஆகவே ஆலோசனைகள், தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆமென். இப்போ நான் ஆரம்பத்திலே சில காரியங்களை சொன்னேன். தேவனுக்குள்ளான அந்த ஆலோசனைகள் கர்த்தருக்குள்ளாக எங்களை இணைத்துக் கொள்கிறது, கர்த்தருக்குள்ளாக இன்னும் எங்களை ஒரு தகுதிப்படுத்துகிறது. என்றால் நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறது போல, அல்லது எங்களுடைய விருப்பத்தின் எங்களுடைய பார்வைக்கேற்றது போல எல்லாத்தையும் செய்து கொண்டு போமா இருந்தால், நாங்கள் எப்படி எங்கே ஒரு தடுமாறுகிறவர்களாக, அல்லது பிசாசினுடைய ஒரு ஆக்கிரமிப்புக்குள்ளாக, பிசாசினுடைய வஞ்சனைகளுக்குள்ளாக அவனாலே மோசம் போகப்பதற்கு ஏதுவாக மாறிவிடுவோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அதில் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைகள் இருக்கிறது. அடுத்த வார்த்தையும் பார்த்தீங்க 15, 22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கைகளில் இன்னும் ஒரு வெற்றிக்குள்ளாகவே எங்களை நடத்துகிறதா இருக்கிறபடினாலே நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட வேண்டாம். அது எப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை குறித்து, எங்களுடைய நடைமுறைகளை குறித்து, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு எங்களுடைய அதாவது குடும்பத்தை குறித்து, நாங்கள் போடுகிற உடைகளை குறித்து, எதை குறித்தும் கர்த்தர் இன்னும் இப்படித்தான் ஆலோசனை சொல்றார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை அதற்கு நாங்கள் எங்களை கீழ்ப்படி. என்றால் இது ஒரு மனுஷன்ற வார்த்தை அல்ல, அல்லது இது ஒரு தத்துவங்கள் காரியங்கள் அல்ல. இது கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், நாங்கள் தேறினவனாக நிறுத்தப்படும்படி, ஒரு விசாலமான ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்லும்படி கர்த்தர் ஆலோசனைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் எங்களை கீழ்ப்படுத்த வேண்டும், தள்ளிவிடக்கூடாது. கர்த்தர் ஓகே, எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவருடைய வார்த்தை ஆதாரம். ஆமென். எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே நான் எதையும் செய்யலாம் என்று இல்லை. அதனால்தான் பவுல் சொல்ல, எல்லாவற்றையும் எங்களுக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் எல்லாம் தகுதியாயிராது, பக்தி விருத்தியை உண்டாக்காது, தேவனோடு எங்களை கிட்டி சேர்க்க முடியாது. எங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, எதையும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை தந்திருக்கிறார். ஆனால் தேவன் வார்த்தையின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேனா இருந்தால்தான் அதிலே ஒரு பக்தி விருத்தி, அதாவது தேவனுக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை இன்னும் கட்டப்பட்டு ஆசீர்வாதமாக, நிச்சயமாக ஒரு தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒரு பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் யோபு இதை சொல்லுகிறார். இதை வாசித்து நான் கடந்து செல்ல, யோபு 23, 12 பாருங்கள். யோபு 23, 12. யோபு 23, 12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆமென். திருப்பி வாசிங்க.
அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆமென். பாருங்கள், அருமையாய் சொல்ல, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் அவருடைய ஆலோசனைகள், அவருடைய ஒவ்வொரு வழிநடத்தலையும் நான் விட்டு பின்வாங்குவதில்லை. அவருடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்லி இங்கே யோபு பக்தன் சொன்னது போல, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஒரு தீர்மானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். வசனத்தினால் எங்களுக்கு ஒரு விசாலம் உண்டாவதற்கு தேவன் என்ன ஆலோசனைகளை சொல்லுகிறாரோ அது எல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தை குறித்து சொல்லலாம், சபையை குறித்து சொல்லலாம், சுற்று வட்டாரங்கள் இருக்கிற மக்களோடு இருக்கிற நிலைகளை குறித்து நாங்கள் எவ்வளவுத்துக்கு அறிந்திருக்கிறோமோ. இன்றைக்கு சில வேளைகள் எங்களை இன்றைக்கு இதிலெல்லாம் தவறிவிட்டேன் என்ற ஒரு குற்ற உணர்வு வேண்டாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே இன்னும் நடப்போம். ஆண்டவர் பேச பேச எப்படி அன்று சகேயு இயேசுவோடு நடந்து கொண்டு போன பொழுதுதான் அவனுக்குள்ளே பல மாற்றங்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கேட்கத்தான் எங்களுக்குள்ளே மாற்றங்கள், மனம் திரும்புதல்கள், மறுரூபங்கள் எங்களுக்குள்ளே உண்டாகும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபு சொன்னது போல உம்முடைய வார்த்தைகளை விட்டு, கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அவை இப்படியான ஒரு தீர்மானத்தோடு தேவ பிள்ளைகளை இந்த ஆண்டிலே கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். விசாலமான ஒரு நிலைகளுக்குள்ளாக எங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பூமிக்குரிய பிரகாரமாகவும் எங்களை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறபடினால், அந்த வாக்குத்தத்தங்கள் நிபந்தனைகளோடு இருக்கிறபடினாலே தேவன் சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையிலான ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிட வேண்டாம். நான் சில உதாரணங்களை சொல்லி யாரெல்லாம் தள்ளிவிட்டார்கள் அல்லது எப்படி அவருடைய சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய ஆலோசனைகளை தள்ளிவிடாமல் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார், பல காரியங்கள் இருக்கு. நான் இது சம்பந்தமாகவே நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 7வது அதிகாரம் 30வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனம். சீக்கிரமாக வாசிப்போம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். அவர்களுக்கு என்ன கேடு உண்டாகும்படியாய் தேவனுடைய ஆலோசனை. பரிசேயரும் முதலாவது மாதம் 29 யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்கார் முதலான சகல இனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாயாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். இதில் முக்கியமா என்ன அதில் சொல்லப்பட்ட காரியம், தங்களுக்கு கேடுண்டாக. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இதுக்குள்ள எல்லாத்தையும் திருப்ப சொல்ற ஒரு காரியம் என்னென்றால், தேவனுடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிடுகிறோம் என்றால் எங்களுக்குத்தான் கேடுண்டாகும், எங்களுக்குத்தான் அந்த ஆசீர்வாத குறைச்சல் அல்லது எங்களுக்குத்தான் விளைவுகள் கூடவா இருக்கும். நாங்கள் நேரத்தோட சொன்ன காரியங்களே பார்க்கிறோம். இப்படி எங்கெல்லாம் நாங்கள் அதை கீழ்ப்படியல் என்றால் எங்கே போகிறோம், எப்படியான ஒரு வஞ்சனைகளுக்குள்ளே போகிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இதிலேயும் கூட அந்த நியாயாஸ்திரிகளும் பரிசேயரும் எப்படியாக தேவனை அறிந்தவர்களாக இருந்தாலும் அங்கே தங்களுக்கு கேடுண்டாக ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆகவே நாங்கள் இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய ஆலோசனைகளை நாங்கள் தள்ளிவிட வேண்டாம். என்ன ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன வருகிறதோ, ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறாரோ அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், அதற்கு அடிமை என்று சொல்லி மரியாளை போல ஒப்பு கொடுப்போம். ஆமென். மரியாள் கூட எப்படி அங்கே அந்த கானா ஊர்லே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த வேலைக்காரருக்கு சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட வேண்டாம். இவர்கள் தள்ளிவிட்டார்கள், தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லப்படுது. மாற்கு 10:21 இதுல கூட பாருங்கள் எப்படியான ஒரு மனுஷன். 10:21 மாற்கு 10:21 வாசிங்கள். இதெல்லாம் தெரிந்த உங்கள் வேத பகுதிகள்லாம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருடைய ஆலோசனை எங்களுக்கு அதிகமாக தெரியும், பல காரியங்கள் தெரியும். ஆனால் அந்த ஆலோசனையை எப்படி நாங்கள் தள்ளிவிடுகிறோம். எங்களுடைய மனசும் மாமிசமும் விரும்புகிறது போல தான் நான் நடக்க வேண்டும், எல்லாம்
எனக்கு காரியங்கள் இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய ஆலோசனை என்னவோ அதற்கு ஒப்பு கொடுக்க. வாசிங்கள். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமேன். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபனை குறித்த ஒரு வேத பகுதி. அங்கே எப்படியாக தேவனிடத்திலே வந்து எப்படி என்னென்ன காரியங்களை கேட்கிறாரு, அவர் ஒரு எல்லா காரியங்களையும் இதில் சொல்லப்படு பாருங்கள். அதுக்கு முன்பதாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 17 வாசிங்க பாருங்க. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையிலே ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ஒரு குறைவா? ஆமென். அவ, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, எப்படியாக இவன் பல காரியங்களை கடைபிடித்து நடக்கிற ஒரு மனுஷன். ஆனாலும் ஆண்டவரோட ஆலோசனை, உண்டத்தில் ஒரு குறை இருக்கு, நீ இந்த குறையை நிறைவேற்றுகின்ற, இந்த குறையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அதற்குரிய காரியத்தை செய்யாமல், நீ உன்னிடத்திலே எப்படி உனக்கு உண்டானவைகள்லாம் விட்டு தரித்திரரு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றால் அதை குறித்து தான் அவன் வந்து கேட்கிறான். நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யவன்? அதற்கு அவர் தேவனுடைய ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் அவன் ஐஸ்வர்யவானா இருந்தபடினால் அவன் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாதபடி, அந்த ஆலோசனையை தள்ளிவிட்டவனாக துக்கத்தோடே மனம் அடிந்து போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், சில வேளைகளில் நான் சொல்லிக்கொண்டு வருகிறது போல சில ஆலோசனைகள் எங்களுடைய மனசுக்கும் மாமிசத்துக்கும் விருப்பம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு சரி வராது. இப்போதைக்கு ஆண்டவருக்குள்ளா என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், உலகத்தை இப்படியெல்லாம் அனுபவிக்க கூடாது, நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கைகள் சாட்சியா இருக்க வேண்டும், பேச்சுக்கள் சாட்சியா இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாங்கள் எல்லாரோடும் ஒரு ஐக்கியமாக ஒரு உலக போக்கோடு போகக்கூடாது என்று சொல்லும் பொழுது, இல்லை இப்போதானே இந்த வயசுல தானே கொஞ்சம் அனுபவிக்கணும், இந்த காரியங்களை செய்து போட்டு பிறகு பார்ப்போம் என்று தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்பட்ட பிற்பாடு அதற்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். எங்களுக்கு தெரியல, இப்படியெல்லாம் நாங்கள் பேசுவ வேணுமென்றோ அல்லது இந்த காரியங்களில் நாங்கள் ஒரு ஐக்கியப்படக்கூடாது, இதெல்லாம் கூடாது என்று எங்களுக்கு தெரியல என்றால் அறியாத காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆலோசனைகளை கேட்ட பிற்பாடு இந்த வாலிபன் எப்படியாக பல காரியங்களை கடைப்பிடித்து இருக்கிறான். ஆண்டவரே சொல்றேன், உண்ட ஒரு குறைதானப்பா இருக்கு, ஆனாலும் அதற்கு கீழ்ப்படியாமல் போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் என்ன இதெல்லாம் ஆண்டவர் அங்கே கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியாக அங்கே நடந்த காரியம் எங்களுக்கு திருஷ்டாந்தமாக எப்படியாக ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கான். இப்போ சில காரியங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றால் எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், இதில் இப்படி இருந்து விடக்கூடாது, நாங்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிடக்கூடாது. இந்த பரிசேயர் தங்களுக்கு கேடு உண்டாகும்படியாய் ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள்.
இந்த வாலிபன் எப்படியாய் துக்கத்தோடு அதை கடைபிடிக்காதபடிக்கு அந்த ஐஸ்வர்யம் மிகுதியானபடினால் அதிலே அவனுடைய பார்வை இருந்தபடினால் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டான். இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் சரி நீங்களும் சரி கர்த்தருடைய ஆலோசனைகளை தள்ளிவிடக்கூடாது. சீக்கிரமாய் பார்ப்போம். அடுத்தது ஆதியாகம புஸ்தகம் 15-18. இதெல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். சீக்கிரமாக பார்ப்போம். ஆதியாகமம் 15, நான் குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். எல்லாம் தெரிந்த வேத பகுதி தான். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஜபிராத் நதி என்னும் பெரிய நதி. லோத்துனுடைய காரியம் பாருங்க. 13-18 பாருங்க. 13-18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய், சரி, லோத்துனுடைய காரியம் பிழையான வேத பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரிந்தால் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின் இல்ல லோத்து தேவனுடைய ஆலோசனை சொல்லப்படுகிறது அந்த மலைக்கு ஓடி போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் லோத்து அங்கே கர்த்தருடைய ஆலோசனைகள் வரும் பொழுது அப்படி அல்ல கர்த்தாவே, அப்படி அல்ல ஆண்டவரே என்று சொல்லி, என்றால் ஆண்டவர் சொல்ற நீ இந்த மலைக்கு நான் காண்பிக்கிற இந்த மலைக்கு நீ ஓடி போக வேண்டும். ஆனால் அவன் எனக்கு முடியாது, என்னுடைய சரீரம் இதற்கு ஒத்துழைக்காது என்று சொல்லி எடுத்த வாசிங்க. இதோ 19 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது வசனத்தை சொல்லுங்க. 16 அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறுத்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். ஆமென். பாருங்கள், இங்கே ஆண்டவரோட ஆலோசனை சோதோமை அழிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த பட்டணத்தில் இருந்து அவங்கள் தாமதித்த பொழுதிலும் தேவனுடைய இரக்கம் அவங்களுக்கு பெரிதா இருந்தபடினால் அவர்களை வெளியே, அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டு என்ன சொல்கிறார் என்றால், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில எங்கும் நிற்காதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன பொழுது இங்கே லோத்து என்ன சொல்லுகிறார்? அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே. ஆமென், ஆமென். இதை எப்படி நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில எங்கெல்லாம் வச்சு பார்ப்போம். ஆண்டவர், நான் ஆரம்பத்தில் எனக்கும் சேர்த்தான் சொல்றேன், பல நிலைகளில் இப்படி இருக்கணும், கீழ்ப்படியணும், காரியங்கள் செய்யணும்டா, இல்லை அப்படி அல்ல, அப்படி அல்ல ஆண்டவரே, அல்லது அப்படி அல்ல ஊழியக்காரனே, அல்லாட்டி யாரோ கணவனோ மனைவிக்கு அல்ல இப்படியாக சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் இல்லை, இப்படி அல்ல, எனக்கு கொஞ்சம் நாள் தேவை மன்னிக்கிறதுக்கு, கொஞ்சம் பாப்பம், அவற்றை மாற்றத்தை பார்த்து மன்னிப்போம், அவர் எப்படி இருக்கிறார் என்றதை பார்த்து அல்லாட்டி அன்பு கூறலாம், அல்லது அவற்றை நிலைமைகள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு பிறகு என்ன காரியங்களை செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, அதை நான் சொல்ல, நான் இதை ஒரு மனுஷன் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவோ உடனே ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் கர்த்தருடைய இந்த லோத்துவை போல அவர் அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும், அவர் அந்த ஊருக்கு போக போறேன்னு சொன்னப்போ ஆண்டவர் அனுமதித்து விட்டார். ஆனால் அதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் மூலமாய் தவறான உறவினாலே எப்படி ஒரு சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி வந்ததென்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் மீண்டும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதா, எந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு சில வேளைகள் ஒரு நெருக்கங்கள், இக்கட்டுகள், எங்களுடைய சரீரம் கூட சில தேவன் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு மறுப்பு தெரிவிக்கிற ஒரு நிலைகள் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென்.
இவர் சொன்னது போல தனக்கு முடியாத காரியம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் நிச்சயமாய் ஒரு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த பலனை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் தள்ளிவிட வேண்டாம். என்ன காரணங்களை சொல்லி நியாயப்படுத்தலாம் மனுஷர்களுக்கு முன்பாக, நானும் சரி நீங்களும் சரி. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு எப்படி நிற்கிறோம் என்பதுதான் எங்களை நிதானித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அது கர்த்தர் நிச்சயமாய் எங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆமென். அவர்கள் சில வேளைகளில் அவரை நான் அவற்றை பேச்சை நிறுத்திவிட்டேன் அல்லது அவர் என கீழ்ப்படிந்து விட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அவே இந்த லோத்துவை போலவும், லோத்துவின் மூலம் அங்கே ஆலோசனையை தள்ளிவிட்டார். ஒரு தவறான சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி பிள்ளைகள் மூலமாக ஒரு தவறான உறவினாலே வந்ததென்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் எங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான், எங்களுக்கு ஒரு எதிர்காலங்களை எல்லாம் அறிந்த தேவன் எங்களுடைய ஆசீர்வாதமான ஒரு விசாலமான ஆசீர்வாதங்களுக்குள்ளே நடத்தும்படியாய் சொல்லுகிறபடினாலே பிரத்தியோகமாக இந்த நாட்களில் என்னென்ன காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனைகளை நானும் சரி நீங்களும் சரி தள்ளிவிட வேண்டாம். இன்னொரு காரியத்தை பார்த்து ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9-12 சீக்கிரமாக வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12 வசனம் வரை. ஐந்தாவது அதிகாரம் 9-12. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசல்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் ஜோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றிலும் பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். ஆமென். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாகமான், இந்த குஷ்டரோகியான நாகமான் சொஸ்தமடையும்படியாக தேவனுடைய மனுஷன் எலிசாவிடத்திலே வருகிறார். ஆனால் அவர் வருகிறது எப்படி அந்த தேவனுடைய மனுஷன் தன்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லி தனக்குள்ளான ஒரு எதிர்பார்ப்போடு, தனக்குள்ளான ஒரு நினைவோடு வருகிறார். ஆனால் தேவனுடைய மனுஷன் வேறொரு ஆலோசனையை சொல்கிறார். பாருங்கள், அதிலே நாகமான் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் என்ன செய்தான்? கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே அவன் கோபத்தோடே திரும்பி போனான் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இது என்ன காரியம்? எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருக்கிற காரியம். சில வேளைகளிலே ஆண்டவருக்குள்ளாக தேவ சமூகத்திலே சில போராட்டங்கள், சில விதமான எதிர்பார்ப்புகள் காரியங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமாக ஆண்டவருடைய ஒரு ஆலோசனை வரும். நீ இப்படியாக இந்த காரியத்திலே நீ எப்படியாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில வேளைகளிலே அந்த ஆசீர்வாதத்துக்கு உடனடியான ஒரு பதில் எங்களுக்குள்ளே வராமல் அல்லது அந்த ஒரு ஆலோசனை எங்களுக்கு வராமல் இருக்கும் பொழுது கூட நாங்கள் எப்படி மனம் உடைந்தவர்களாக அல்லது எங்களுக்குள்ளாகவே ஒரு கோபம் வரத்தக்கதாக நாங்கள் மாறிவிடுகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாகமான் எவ்வளவோ தூர தேசத்திலே சுகமடைய வேண்டும் என்று வரலான். ஆனால் தேவனுடைய மனுஷன் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நீ போய் அந்த நதியிலே நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன்னுடைய மாம்சம் மாறி நீ சுத்தமாக. ஆனால் அவன் என்ன, அவர் வந்து என்னை இப்படியெல்லாம் அந்த
தன்னுடைய அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்தில் அந்த கையினால் அந்த இடத்தை தடவி விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நினைத்து அப்படி வந்தான். என்னண்டா அவற்றை எதிர்பார்ப்பின் பிரகாரம் நடக்கல. அவர் எதிர்பார்த்து வாரார் இப்படி நடக்கணும் என்று. இப்படி தேவனுடைய மனுஷன் வந்து இதை செய்ய வேணும், இப்படித்தான் சுகமடைய. ஆனால் தேவனுடைய மனுஷன் வேற ஆலோசனையை சொல்ற, நீ போய் ஸ்நானம் பண்ணு, அங்கே நீ ஸ்நானம் பண்ணால் மாம்சம் மாறி எப்படியாக நீ சுகமாவா என்று சொல்லுகிறார். அவர் சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வருகிற ஆலோசனைகள் அல்லது எதிர்பார்க்கிற எங்களுடைய மனசும் மாமிசம் விரும்புகிற ஒரு ஆலோசனை தான் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கூட சில வேளைகளிலே நாங்கள் அதை எதிர்பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு வராமல் இருக்கும் பொழுது சில உதாரணமாக எங்களோட வீட்டிலே நாங்கள் எனக்கு மனைவிக்கும் பிரச்சனை, இப்போ இல்லை மனைவி தான் கீழ்ப்படிய வேணும் என்று சொன்னால் என்று ஏதான ஒரு ஆலோசனை, நீங்கள் தான் முதல் கீழ்ப்படிய வேணும். இல்லை ஆண்டவர் சொல்ல, நீ அன்பு செலுத்து, நீ முதல் போய் அன்பு செலுத்தண்டா. இப்போ நான் எதிர்பார்க்குறேன் அவள் தான் கீழ்ப்படியணும், அவள் தான் அடங்கி இருக்கணும் என்ற சொல்லெல்லாம் கேட்டிருக்கும். இல்லை, ஆண்டவர்கிட்ட வார்த்தை, ஆண்டவர் பேசுகிற காரியம் எதிர்பார்க்கிற நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக தேவன் சொல்வார், நீ தான் கீழ்ப்படிய வேண்டும், நீ தான் அன்பு செலுத்த வேணும். தேவனுடைய பிள்ளை, நான் என்ன இதில் சொல்ல வந்தால், நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாக சில வேளைகளிலே தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வராமல் இருக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுடைய மனசும் மாமிசமும் சில காரியங்களை குறித்து சில இடங்களுக்கு போவதற்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ போகாத, அங்கே போகாத, அதை செய்யாத, அந்த இடத்துல நீ போக வேண்டாம் என்று சொல்லுவார். ஆனால் எங்களுக்கு விருப்பமாக இருக்கும். இப்போ எல்லாரும் நாங்கள் திருமணம் செய்திருக்கபடியா சில நேரம் சொல்லுவார், இந்த பெண்ணை நீ கட்ட வேண்டாம், நாங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டிட்டோம். அப்போ என்ன என்று சொன்னால், இப்போ எங்களோட விருப்பம் இருக்கும், இப்போ அவள் தான் கட்டணும், ஃப்ரெண்ட்ஸுங்க ஆண்டவர் சோத்திரம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ இதுதான், இப்போ எங்களோட விருப்பம் உண்டு இருக்கும், ஆனால் இல்லை அதுதான் என்று நான் திருப்ப எப்படியே இருப்பேன் என்றால், எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தர் சொல்லுகிற அவருடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படியாமல் போவதற்கு என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதமாய் வரவில்லை என்று சொல்லி கூட தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிடவன். ஆனால் இவன் கோபமாய் போனான், மீண்டும் வந்தான், அங்கே அவனுடைய ஊழியக்காரர் சொல்லி வந்து சொஸ்தமானான், சுகம் பெற்றான், கர்த்தரை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாங்கள் அதாவது யதார்த்தமாக சில காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவனுடைய ஆலோசனைகளை எப்படி நாங்கள் தள்ளிவிடுகிறோமா, நாங்கள் எப்படி அதை கடைப்பிடிக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா, அல்லது என்ற மனசும் மாமிசம் விரும்புகிறதைத்தான் நான் செய்வேன் என்று இருக்கிறேனா என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் மிகவுமே கவனமாக இருந்து ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் சில காரியங்கள் தேவனுடைய மனுஷர்கள் எப்படியாக தேவனுக்குள்ளாக ஆபிரகாமை குறித்து உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அவருக்கு அந்த தேசத்தை குறித்த என்ன காரியம், எப்படி ஜனங்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் தெரியும். ஆனாலும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து போனார். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னால், தேவனுடைய பிள்ளைகளை தான் சில காரியங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லும் பொழுது தேவனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு ஏதோ கஷ்டம் போல அல்லது எங்களுக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா என்று கூட ஆண்டவருக்குள்ள பல கேள்விகளோடு அதை தள்ளிவிட பார்ப்போம். ஆனால் ஆபிரகாம் அந்த இடத்தை குறித்து, அந்த ஜனங்களை குறித்து எப்படி என்ன மாதிரி இருக்கும் என்றெல்லாம் தெரியாத அந்த பட்சத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இனத்தை விட்டு, அவருடைய எல்லா தேசத்தை விட்டு, எவ்வளவோ கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பகுதியை மாத்திரம் வாசித்து நாங்கள் முடித்து கொள்ளலாம். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4-6 வசனம் வாசித்து நாங்கள் வேத படிப்பை முடிப்போம். தேவ ஆலோசனையை நாங்கள் தள்ளிவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஆலோசனை எங்களை ஆசீர்வதிக்கிறதாக, உயர்த்துகிறதாக, மேன்மையாக ஒரு மகிமையான ஒரு முடிவுக்குள்ளே எங்களை நடத்துகிறதா இருக்கிறது. வாசிப்போம். லூக்கா 5:4.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமுழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென். ஆமென். இதிலே எல்லாம் தெரிந்த வேத பகுதிதான். இதில் எப்படியாக பேதுரு அங்கே அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அவர்கள் அதுக்கு முன்பதாக எப்படியாக அந்த கடலிலே பிரயாசப்பட்டு மீன் பிடிக்கும்படியாக செயற்பட்டார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அவர் அங்கே சொல்லுகிறார், ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்போ இது என்னென்றா, இது ஒரு அந்த கடல் சம்பந்தமான எப்படி அந்த மீன்கள் இருக்கும், எப்படியாக எந்த நேரத்தில் மீன் வரும் என்ற ஒரு அனுபவம் உள்ள ஒரு அந்த மீன் பிடிக்கிற அவர்கள்தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எந்த நேரத்திலே எப்படியெல்லாம் மீன் வரும் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தள்ளி கொண்டு போய் அங்கே மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் என்றார். ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன நான் இதில் சொல்றேன்றால், ஆண்டவருடைய வார்த்தை ஆலோசனையை எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். என்ன வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடினாலே கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளை ஒரு உயர்வான நிலைக்குள்ளே கொண்டு போவார். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். ஆமென். அதாகவே என்ன இதற்கெல்லாம் என்ன இருக்கின்றா, கர்த்தருடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போமா இருந்தால் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் கூட ஆண்டவர் சில வேளைகளிலே பல வியாதி காரியங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ இந்த உலகத்தின் பல காரியங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பல காரியங்கள் எங்களுக்கு முடியாது, பல அனுபவசாலிகள் அல்லது வேலை காரியங்களாக இருக்கலாம், அல்லது பல விதங்கள் எல்லாம் முயற்சி செய்து முடியாது, சரிவராது, இங்கே எல்லாம் இனி வாய்ப்பே இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்வாராயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பேசுமா இருந்தால் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அதை விசுவாசித்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அதனுடைய முடிவு ஒரு மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்த்து, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள், அனுபவங்கள், மனுஷர்களுடைய பேச்சுக்கள், இப்படி எல்லா காரியங்களையும் வைத்து நாங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையை மட்டுப்படுத்தி தள்ளிவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை தேவ பிள்ளைகளே எங்களுக்குள்ளாக வருமா இருந்தால் அது எங்களை இன்னும் ஒரு உயர்வுக்குள்ளே நடத்தும். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? நாங்கள் தேவனுடைய ஆலோசனைகளை தள்ளிவிட வேண்டாம். நான் ஆரம்பத்திலே பல காரியங்களை சொன்னேன். நீங்களும் எல்லாருமே இந்த வார்த்தைகளை குறித்து பல ஆலோசனை, தேவனுடைய